ஹாய் மை டியர் 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா லெசன்ஸ்லையும் என்ன 5 மார்க்ஸ், என்ன 3 மார்க்ஸ், என்ன 2 மார்க்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லெசன்லையுமே வந்து ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் உங்களுக்கு தரேன். இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே, தரவாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு 70-90% ஷுவராக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த கொஸ்டின்ஸ் படிக்கலைன்னா இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையும் கொடுக்குறேன், அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் என்னென்ன மாதிரி நியூமெரிக்கல்ஸ் படிக்கணும் அண்ட் உங்கள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 வந்து நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? இதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து ட்ரையாங்குலர் மெத்தட், ரேடார் மெத்தட் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் ஷுவராக படிச்சுக்கோங்க. அது போக இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரையாங்குலர் மெத்தட் கொடுத்துருக்கேன், செகண்ட் ஒன் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் கொடுத்துருக்கேன், அண்ட் லாஸ்ட் ஒன்று 6th ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் தான். அண்ட் இன் கோஷன்ட் அண்ட் டிவிஷன் அதில் 2 வரும். இந்த 3 கொஸ்டின் ஷுவராக படிச்சுக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா இந்த தேர்ட் ஒன் கொடுத்துருக்கோம் பாருங்க, நியூமெரிக்கல், இது ஃபுல்லாக பாருங்க. அண்ட் சிம்பிள் பெண்டலம் கொஸ்டின் ஒரு டைம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அண்ட் சர்க்குலர் பாத் இருக்குல்ல, 5th கொஸ்டின் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும். ஆனால் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது ரேடார் மெத்தட், ட்ரையாங்குலர் மெத்தட், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் சர்க்குலர் பாத், சிம்பிள் பெண்டலம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் உங்களால். செகண்ட் சாப்டர் கினமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் கண்டிப்பாக வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் வெக்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால 2மே பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தா கினமேட்டிக் இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், இது வந்து அவ்வளோ கேட்டதில்ல, பட் எதுக்கோ படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஷாராக கண்டிப்பாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசான்டல் ஆங்கிள் ஆஃப் ஃபிளைட் ப்ரொஜெக்டில் ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் வரும் அண்ட் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். இதில் மெயினாக படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தா ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குல்ல இந்த கொஸ்டின் அண்ட் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன், இது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? மிச்சம் இருக்கிறது ஜஸ்ட் அங்கே போய் அட்டன் பண்ணுற அளவுக்காச்சு பார்த்துட்டு போங்க. ஓகேவா? தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். இதெல்லாம் வெர்டிகல் ஹரிசான்டல் மோஷன், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. ஷுவராக கேட்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன்க்ளைன் பிளேனும், 2 bodies in contact on horizontal surface, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ஷுவராக படிச்சுக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? மிச்சம் இருக்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ரொம்ப 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 நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ், அது ஃபுல்லாக தரவா பாருங்க. அண்ட் எலாஸ்டிக் கொலேஷன், இன்எலாஸ்டிக் கொலேஷன், இது வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க அண்ட் 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ அப்போ ஒர்க் எனர்ஜி பவர் பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் தான். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். இதில் ரோலிங் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் இருக்கா, இது ஷுவராக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று. அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்பாங்க, சைக்கிளிஸ்ட் பின்ஸ், தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த 3மே கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் 5th கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் ஷுவராக நிறைய டைம் கேட்காங்க. லாஸ்ட் 2 கொஸ்டின் எதுக்கோ படிச்சு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. 5th சாப்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். இதில் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல், இது வந்து அவ்வளோ கிட்டதில்ல, செகண்ட் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து லாட்டிடியூட் ஆல்டிடியூட் டெப்த் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ், ஃபார்முலாஸ் கூட கொஞ்சம் படிச்சு வச்சுக்கனால கூட ஓகே தான். எஸ்கேப் ஸ்பீட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 6th சாப்டர்ல எஸ்கேப் ஸ்பீட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக தரவா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்புறம் டெரிவ் டைம் பீரியட், இதில் ஃபார்முலாஸ்லாம் கூட மெமரைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ்க்கு அட்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்ஸ், அப்பரண்ட் வெயிட் ஆஃப் மேன் ஸ்டாண்டிங் இன்சைட் தி எலிவேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 6th சாப்டர்ல வரும். 6th சாப்டர்ல மறக்காம எஸ்கேப் ஸ்பீட் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மிச்சலாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஹூக்ஸ் லா, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஹூக்ஸ் லா அண்ட் எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம், இது கூட 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக ஹூக்ஸ் லா நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பியர் மூவிங் இன் ஹை விஸ்கஸ் ஃப்ளூயிட் யூசிங் ஸ்டோக்ஸ் ஃபோர்ஸ், டெரிவேஷன் கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் பாய்சல்ஸ் ஃபார்முலா, ஸோ இது ஒன்று. அப்புறம் கேப்லாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்னாலிஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மெயினாக பெர்னாலிஸ் தியரம், கேப்லாரிட்டி, பாய்சல்ஸ் ஃபார்முலா லாஸ்ட் 3 கொஸ்டினும். அண்ட் அது போக டெரிவேஷன் 2 இருக்கு, ஹூக்ஸ் லா இருக்கு. 7th சாப்டர்ல மாற்றி இது கேட்பாங்க. ஸோ இது 7மே, இந்த 6 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அண்ட் மெயினாக பெர்னாலிஸ் தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. பெர்னாலிஸ் தியரம் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? பெர்னாலிஸ் தியரம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஷுவரா. நெக்ஸ்ட் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேலரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ஷார் அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்,
ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், கார்னோட் ஹீட் இன்ஜின். இதுல எல்லாமே கண்டிப்பா படிச்சுதாகணும். எல்லாமே மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இது டயக்ராமோட டெரிவேஷன் எழுதணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. எஃபிஷியன்சி அதெல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ யூனிட் 9 பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்ட் பை கேஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் கண்டெய்னர் ஒரு கொஸ்டின். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறது, மீன் ஃப்ரீ பாத். இதுல மூணு தான் இருக்கு. மூணுமே படிச்சுக்கோங்க. யூனிட் 10 ஆசிலேஷன் வந்து சிம்பிள் பண்ணலாம், ஷுவரா படிச்சுக்கோங்க. ஹாரிசான்டல் ஆசிலேஷன் அண்ட் ஸ்ப்ரிங் கண்டென்ட் சீரிஸ் அண்ட் ஸ்ப்ரிங் கண்டென்ட் பேரல். இது கூட அவ்வளோ இல்லை. சிம்பிள் பண்ண நல்லா படிச்சுக்கோங்க. இதுல அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் அண்ட் சிம்பிள் பெண்டம் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க 10th சாப்டர்ல. நெக்ஸ்ட் 11th சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் டிராவலிங். ஸோ இந்த டெரிவேஷன் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் நியூட்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு. கடைசியாக க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப் இருக்கு இல்லையா? ஸோ 4th and 5th கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் க்ளோஸ் ஆர்கன் பைப் அண்ட் ஓப்பன் ஆர்கன் பைப் இந்த 2 கொஸ்டின் நல்லா தரவா பார்த்துக்கோங்க இதுல 11th சாப்டர்ல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக தரவா பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. இப்போ 5 மார்க்ல டெரிவேஷன் சொன்னேன் இல்லையா? அதோட ஃபைனல் ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிட்டாலே நீங்க கண்டிப்பா கிவன் எழுதி அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், ஷுவரா மார்க் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான், செம்மையா படிச்சிடலாம். ஸோ பயப்பட வேணாம். என்னடா ஃபுல்லா 12th ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க, திடீர்னு 11th எக்ஸாம் வந்துருச்சு, ஸோ கண்டிப்பா எல்லாம் பானிக்ல தான் இருப்பீங்க. அவ்வளோ பயப்பட வேணாம், ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் வந்து கொடுத்துருக்கேன் ஃபுல்லா. பட் 2 கொஸ்டின் சொல்றேன் இல்லையா இம்பார்ட்டன்ட், அது மட்டும் ஃபுல்லா தரவா பாத்தீங்களே ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் ஷுவரா எல்லாம் படிச்சு ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா எங்க எப்படி வேணா கேட்கலாம் அதில். சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுவே பாருங்க, இதுவே மேக்ஸிமம் இதுல இருந்து அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேரலாக்ஸ் மெத்தட் 3 மார்க் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஸோ அண்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து கண்டிப்பா நியூமரிக்கலாவும் கேட்கலாம், இல்லை தியரியாவும் கேட்கலாம், கண்டிப்பா வரும். ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி இருக்கு இல்லையா? அது படிச்சுக்கோங்க. ரவுண்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ ஷுவரா ஃபர்ஸ்ட் சாப்டர் இதில் இருந்தால் கேட்பாங்க, வேற எதுவும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்துக்கோங்க, டேர்ம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கைனமெட்டிக் ஈக்குவேஷன். ஸோ டெரிவேஷனாக படிச்சிங்களா அதோட லைக் ஃபைனல் ஃபார்முலாஸ் அண்ட் அதில் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் ஃபுல்லாக தரவா பாருங்க. ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. தேர்ட் சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் இனர்ஷியா கான்செப்ட் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் ஃபுல்லாக பாருங்க. நியூட்டன்ஸ் 3 லாஸ், 3 லா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீ போஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அது நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒர்க் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லயும் கம்மி தான், 3 மார்க்லயுமே 2 மார்க் கம்மி தான். ஒர்க் கைனடிக் தியரி அது ஒன்று இருக்கும். ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் 2 கொஸ்டின் தான், 2 கொஸ்டின் தரவா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், ஆங்குலர் மொமெண்டம், ஒர்க் டன் பை டார்க், டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷனல் மொமெண்ட், சென்டர் ஆஃப் மாஸ், டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்ஷன்ஸ். இது கொடுத்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லாக பாருங்க. யூனிட் 6ல இருக்கிற 4 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நியூமரிக்கல்ஸா அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணும். 7th கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி தரவா பாருங்க. அண்ட் ஹூக்ஸ்லா ஸ்டோக்ஸ்லா 5 மார்க்லேயே சொன்னேன், அதில் படிச்சிருந்தீங்க இதுலேயே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? அண்ட் அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த எக்ஸஸ் ஆஃப் பிரஷர் இன் லிக்விட் ட்ராப் அண்ட் லிக்விட் பபிள், ஏர் பபிள், மூணுமே இருக்கும். மூணுமே கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று மட்டும் கேட்பாங்க. ஸோ இதுவும் ஃபுல்லாக பாருங்க. பெர்னாலிஸ் தியரம் மறுபடியும் வந்துருக்கு பாருங்களா? பெர்னாலிஸ் தியரம் அண்ட் மெர்க்குரி மீட்டர் அண்ட் கலரி மீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இது தரவா பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்ல இருக்க கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். 8th பொறுத்த வரைக்கும் மேயர்ஸ் ரிலேஷன், அகைன் மறுபடியும் 5 மார்க்ல படிச்ச ஐசோதெர்மல், அடியாபேட்டிக் அந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லாமே. கார்னோட் இன்ஜின், ஸோ அதே 5 மார்க்ல படிச்சா அதே கொஸ்டின்ஸ் தான் 3 மார்க்லயும் வரப்போகுது. 9th 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, 10th 3 கொஸ்டின் தான் இருக்கு, 11th கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா? இந்த 9, 10, 11 கொடுத்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்க. 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. டிஃபைன் எல்லாமே டிஃபைன், இல்லைனா அப்ளிகேஷன்ஸ், இல்லைனா யூசஸ், இதெல்லாம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் பாருங்க. அண்ட் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் பாயிண்ட் மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க்ல படிச்ச டெரிவேஷன்ல இருந்தே எழுதிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ அண்ட் எல்லா சாப்டரோட 2 மார்க்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருக்கிறது மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா இதை மட்டும் படிச்சுமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நிறையா. ஸோ இதை பாருங்க. இதை பார்த்துட்டு இதுல கொஸ்டின்ஸ் படிக்கலைன்னா அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாருங்க, பார்த்து படிங்க. ஈஸியா ஒரு கொஸ்டின் பேப்பர், அவ்வளோ டஃபா இருக்காது. ஸோ பயப்பட வேணாம், எல்லாத்தையும் முடிங்க. சரிங்களா? இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோஸ் உங்களுக்கு பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் நெக்ஸ்ட் இயர் 12th உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஃபுல்லா நம்ம மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல்லா வீடியோஸ் தான் பாருங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை மறக்காம டவுன்லோட் பண்ணி எல்லா சம்ஸும் போட்டிங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பிடிஎஃப் இருக்கு. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நம்மளுக்கு இருக்கு, அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதோட லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 12th மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். அண்ட் 12th கிளாஸஸ் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து ஒரு சம்ஸாகவும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின்ஸாகவும் ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.